தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கோயில்களில் திருவிழாக்கள் நடைபெறுவதையொட்டி பக்தர்கள் ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் மாசிமக பெருவிழாவையொட்டி சந்திரசேகர சுவாமி இந்திர விமானத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் 11ஆம் நாள் நிகழ்ச்சியாக மனோன்மணி சந்திரசேகர சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க சந்திரசேகர சுவாமி இந்திர விமானத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் எமனேஸ்வரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் ரத சப்தமி உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி வரதராஜ பெருமாள் சூரிய வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் கோயிலின் 4 மாட வீதிகளிலும் சூரிய வாகனத்தில் உலா வந்த நிலையில் ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மூங்கிலணை காமாட்சியம்மன் கோயிலில் மாசி மகா சிவராத்திரி விழாவிற்கான கொடியேற்ற விழா நடைபெற்றது. விழாவையொட்டி 80 அடி உயரமுள்ள மூங்கில் மரத்தில் மஞ்சள் நிற கொடி கட்டப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றம் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து விரதத்திற்கான காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் சக்கரபாணி கோயில் மாசிமக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து சுதர்சனவல்லி விஜயவல்லி தாயார்களுடன் சக்கரபாணி பெருமாள் கொடிமரத்தின் அருகில் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். அதேபோல ராஜகோபால சுவாமி கோயில், வராக பெருமாள் கோயிலிலும் மாசிமக பெருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது.